மகிமை உண்டாவதாக. இந்த அன்பு தாயாரை இழந்து வேதனையோடு இருக்கிறதான அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அருமையான உறவினர்கள், சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளைகள், அருமையான ஊழியர் குடும்பம் மற்றும் உறவினர்கள், சகோதரர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவருக்கும் வேண்டிய ஆறுதலை சமாதானத்தை கர்த்தர் தருவாராக. மரணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் பெரிய ஒரு இழப்பு, வேதனைக்குரியது தான். அதோடு பிரிவு என்பது அதைவிட வேதனையானது. அதிலும் குறிப்பாக ஒரு தாய் தன் பிள்ளைகளை விட்டு பிரிவது அல்லது பிள்ளைகளை விட்டு பிரிந்து மரணத்துக்குள்ளாவது அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். காரணம், ஏசாயா 66:13 விதமாய் சொல்லுகிறது, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் என்ற ஆண்டுடைய வார்த்தையை பார்க்கும்போது தேவனை ஒரு தாய்க்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார், தன்னை ஒரு தாய்க்கு ஒப்பிடுகிறார். தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று. அப்போ ஒரு தாய் தேற்றுபவளாக, ஒரு தாய் அன்புள்ளவளாக, ஒரு தாய் பாசம் உள்ளவளாய், பரி உள்ளவளாய், கரிசனை உள்ளவளாய், கருணை உள்ளவளாய், பராமரிக்கிறவர்களாய், பாதுகாப்பவர்களாய் இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, ஒரு தாய் தன்னையே கொடுத்து தன் குடும்பத்திற்காக வாழ்ந்த ஒரு தியாகி என்று சொல்லலாம். தன் வாழ்க்கையை தியாகம் செய்தவர் ஒரு தாய் என்று சொல்லலாம். அருமையான போதகர் விக்டர் ஜெயராஜ் அவர்கள் சொல்லும்போது கண்ணீரோடு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சி பகிர்ந்து கொண்டார்கள். தாய் எவ்வளவு தியாகம் செய்தார் என்று சொல்லி. இந்த தாயின் தியாகம் பெரியது. ஸ்தோத்திரம். உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தந்தவள் தாய் என்று ஒருவர் சொன்னார். விதமாய் இந்த தாய் விதமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தியாகியாகவும், ஒரு சபைக்கு நல்ல ஒரு விசுவாசிகளாக, அநேகருக்கு சாட்சியாக வாழ்ந்தவர்கள் மரித்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நிச்சயமாக பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது என்ற வசனத்தின்படி இந்த தாயுடைய மரணம் நமக்கு, உங்களுக்கு ஒருவேளை துக்கமாக, வருத்தம், வேதனையாக இருந்தாலும் ஆண்டுடைய பார்வையில் இது ஸ்தோத்திரம் அருமையாக இருக்கிறது. மாத்திரமல்ல, அவர்கள் தன்னுடைய சரீரத்தின் கஷ்டங்களில் இருந்து ஸ்தோத்திரம் அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் இப்பொழுது ஆண்டுடைய பாதத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இழந்து வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தையும் ஆறுதலை தருவாராக. அருமையான ஊழியக்காரர் விக்டர் ஜெயராஜ் முதலாக அவர் ராமநாதபுரம் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டிலே சபையை ஆரம்பிக்கும் போது அடியான் தான் அங்கே சென்ட்ரு பாஸ்டராக இருந்து அந்த ஊழியத்தை ஆரம்பித்து வைத்தேன். அந்த நாளிலே ஒருவேளை அந்த தாயார் அங்கே இருந்திருப்பார்கள், நான் கவனிக்கவில்லை, ஆனால் அவர்கள் என்னை கவனித்திருப்பார்கள். அவ்விதமாக அந்த ஊழியத்தில் ஜெபிக்கிற ஒரு தாயாக இருந்து அந்த ஊழியக்காரருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு தூணாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது மிகவும் சந்தோஷம். ஸ்தோத்திரம். அவர்கள் ஸ்தோத்திரம் விவிதமாக அவர்கள் தன்னுடைய ஓட்டத்தை அழகாக நேர்த்தியாக அவர்கள் வாழ்ந்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் அவர்கள் தேவனுடைய பாதத்தில் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். நிச்சயமாய் அவர்களுக்கு ஏற்ற வேளையில் ஆண்டவர் கிரீடங்களை அவர் வைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த உலகத்திலே இந்த சரீரம் ஒரு பூமிக்குரிய இந்த கூடாரம், சரீரமாய் கூடாரம், இந்த ஸ்தோத்திரம் பூமிக்குரிய கூடாரமாய் இந்த வீடும் அழிந்து போனாலும் ஸ்தோத்திரம் அழியாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்திலே இருக்கிறது என்கிற அந்த தைரியத்தோடு கூட, அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆம், 1 கொரிந்தியர் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 13வது வசனத்திலே இருந்து விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம், அதாவது மரித்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை.
இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார்.